புதுமை பித்தன் அவர்களின் காஞ்சனை. அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரல. காரணம் என்னன்னு சொல்ல முடியல. மனசுக்கு கஷ்டமும் இல்லை, அளவுக்கு மிஞ்சிய இன்பமும் இல்லை. எழுந்து உட்கார்ந்து மின்சார விளக்க போட்டேன். பக்கத்துல என் மனைவி தூங்கி கொண்டிருந்தா. தூக்கத்துல என்ன கனவோ, உதட்டு கோணத்துல ஒரு புன்சிரிப்பு கண்ணாமூச்சி விளையாடுச்சு. 3 மாத கர்ப்பிணி வேற. நமக்குத்தான் தூக்கம் வரல, அவளையும் ஏன் எழுப்பி உட்காத்தி வைக்கணும் என்று நினைச்சுக்கிட்டே விளக்கையும் அணைச்சேன். உள்ளங்கையில கொட்டி வச்சிருந்த புகையிலைய பவித்திரமா வாயில் போட்டுக்கிட்டேன். சீ, என்ன நாற்றம்! ஒரேடியா பிணவாட அளவா அடிக்குது. புகையிலையின் கோளாரா என்று ஜன்னல் பக்கமாக சென்று அப்படியே உமிழ்ந்து வாயை கொப்பளித்து விட்டு படுக்கையின் மீது வந்து உட்கார்ந்தேன். துர்நாற்றம் தாங்க முடியல. உடல் அழுகி நாற்றம் எடுத்து போன பிணம் போல என்னால சகிச்சிக்க முடியல. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஜன்னல் வழியா நாற்றம் வருதா? ஊசி காற்று கூட இல்லையே. கட்டிலை விட்டு எழுந்திருந்து ஜன்னல் பக்கம் நடந்தேன். 2 அடி எடுத்து வைக்கல. நாற்றம் அடியோட மறைஞ்சிடுச்சு. என்ன அதிசயம்! திரும்பவும் கட்டிலுக்கு வந்தேன். மறுபடியும் நாற்றம், அதே துர்நாற்றம். கட்டிலுக்கடியில ஏதாவது செத்து கிடைக்கிறதா என்று விளக்கேற்றி பார்த்தேன். கட்டிலடியில தூசிதான் தும்மலை வரவச்சுது. எழுந்த உடம்பை தட்டி கொண்டு நின்றேன். தும்மல் என் மனைவியை எழுப்பிடுச்சு. என்னங்க, இன்னும் அவங்களுக்கு தூக்கம் வரல? மணி என்ன என்று கொட்டவி விட்டாள். மணி சரியா 12 அடிச்சு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன அதிசயம்! நாற்றம் இப்பொழுது ஒருவித வாசனையாக மாறியது. ஊதவத்தி வாசனை. அதுவும் மிகவும் மட்டமான உதவத்தி. பிணத்துக்கு பக்கத்தில் ஏற்றி வைப்பது. உனக்கு இங்கே ஒரு மாதிரி வாசனை தெரியுதா? ஒன்றும் இல்லையே. சற்று நேரம் மோந்து பார்த்துவிட்டு, ஏதோ லேசாக ஊதவத்தி மாதிரி வாசனை வருது. எங்கவாவது ஏற்றி வச்சிருப்பாங்க. எனக்கு தூக்கம் வருது. விளக்கை அணைச்சிட்டு படுங்க. விளக்கை அணைத்தேன். லேசாக வாசனை இருந்து கொண்டுதான் இருந்தது. ஜன்னல் அருகில் சென்று எட்டி பார்த்தேன். நட்சத்திர வெளிச்சம்தான். துர்நாற்றமும் வாசனையும் அடியோடு மறைஞ்சது. நான் திரும்பி வந்து படுத்துக்கிட்டேன். மறுநாள் விடியற்காலம் தூக்கம் கலைந்து எழுந்திருக்கும் போது காலை முற்பகல் ஆகிவிட்டது. ஜன்னல் வழியாக விழுந்து கிடந்த தினசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டு வீட்டின் வெளிமுற்றத்துக்கு வந்து பிரம்ப நாற்காலியில் உட்கார்ந்தேன். அப்போது ஒரு பிச்சைக்காரி, அதிலும் வாலிப பிச்சைக்காரி, ஏதோ ஒரு பாட்டு பாடியபடி அம்மா தாயே என்று சொல்லிக்கொண்டு வாசற்படியன்ட்ட வந்து நின்றாள். நான் ஏறிட்டு பார்த்துவிட்டு, இந்த பிச்சைக்காரர்களுடன் மல்லாட முடியாது என்று நினைத்து கொண்டு பத்திரிகையை உயர்த்தி வேலி கட்டி கொண்டேன். உனக்கு என்ன உடம்புல தெம்பா இல்லை? 4 வீடு வேலை செஞ்சு பொழைச்சா என்ன என்று அதட்டிக்கொண்டே நடைவாசலில் வந்து நின்றாள் என் மனைவி. வேலை கிடைச்சா செய்ய மாட்டேனா? கும்பி கொதிக்குது தாயே. இந்த தெருவில் இதுவரையில் பிடி அரிசி கூட கிடைக்கல. மானத்தை மறைக்க முளை துணி இருந்த குடுமா என்று பிச்சைக்கார அஸ்திரங்களை பிரயோகிக்க ஆரம்பித்தாள். நான் வேலை தரேன், வீட்டோடவே இருக்கியா? வயிற்றுக்கு சோறு போடுறேன், மானத்துக்கு துணி தரேன், என்ன சொல்லுற என்றாள். அது போதாதம்மா, இந்த காலத்துல அதுதான் யார் கொடுக்கிறா என்று சொல்லிக்கொண்டே என் மனைவியை பார்த்து சிரித்து நின்றாள். என்ன, நான் இவளை வீட்டோட 2 நாள் வச்சு எப்படி இருக்கான்னு பார்க்கட்டுமா? எனக்கும் தான் அடிக்கடி இளைப்பிழைப்பா வருதே என்றாள் என் மனைவி. சி, உனக்கு என்ன பைத்தியமா? எங்கேயே கிடந்த பிச்சைக்கார கழுதியை வீட்டுக்குள்ள விடணுன்ற? உனக்கு பூலோகத்தில் வேற ஆளே கிடைக்கலையா என்றேன். வெளியில் நின்ற பிச்சைக்காரி கலுக்கென்று சிரித்தாள். சிரிப்பிலே ஒரு பயங்கரமான கவர்ச்சி இருந்தது. என் மனைவி வைத்த கண் மாறாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். முகத்தை பார்த்தா ஆள் எப்படின்னு சொல்ல முடியாதா? நீ இப்படி உள்ளே வாமா என்று மேலுத்தரவு போட்டுக்கொண்டு அவளை உள்ளே அழைத்து சென்றாள். உள்ளுக்குள்ளே பூரிப்புடன் அந்த மாய்மால பிச்சைக்காரி பின்தொடர்ந்தாள். நான் கண்களை துடைத்து கொண்டு அவள் பாதங்களையே பார்த்தேன். அவை தரைக்கு மேல் ஒரு குன்றிமணி உயரத்துக்கு அந்தரத்தில் நடமாடியது. உடம்பெல்லாம் புல்லரித்தது. மனப்பிரமையா? மறுபடியும் பார்க்கும்போது பிச்சைக்காரி என்னை புன்சிரிப்புடன் திரும்பி பார்த்தாள். ஐயோ, அது புன்சிரிப்பா? எலும்பின் செங்கொருத்துக்கள் ஐசீட்டியை செருகியது போல் என்னை கொன்று மிரட்டியது. என் மனைவியை கூப்பிட்டேன். அவள் வீட்டுக்குள் வருவது நல்லதற்கல்ல என்று சொன்னேன். இந்த அபூர்வத்தை வேலைக்காரியாக வைத்துக் கொள்ளத்தான் வேண்டுமா? ஒரே பிடிவாதமாக இருந்தாள். மசக்கை விபரீதங்களுக்கு ஒரு எல்லை இல்லையா? என்னவோ படு ஆபத்து என்றுதான் என் மனதுக்கு படுது. தெனாலிராமன் கருப்பு நாயை வெள்ளை நாயாக்க முடியாது என்பதை நிரூபித்தான். ஆனால் என் மனைவி பிச்சைக்காரிகளையும் நம்மை போன்ற மனிதர்களாக்க முடியும் என்பதை நிரூபித்தாள். குளித்து முழுகி பழசானாலும் சுத்தமான ஆடையை உடுத்திக்கிட்டா யாரானாலும் அருகில் உட்கார வைத்து பேசிக்கொள்ளலாம் என்பது தெரிந்தது. வந்திருந்த பிச்சைக்காரி சிரிப்பு மூட்டும்படி பேசுவதில் கெட்டிக்காரி. அடிக்கடி கலுக் கலுக் என்று சப்தம் கேட்டது.
என் மனைவிக்கு அவள் விழுந்து விழுந்து பணிவிடை செய்வதைக் கண்டு நானே பிரமித்து விட்டேன். என்னையே கேலி செய்து கொள்ளும்படியாக இருந்தது. சற்று முன் எனக்கு தோன்றிய பயம். சாயந்தரம் இருக்கும், கருக்கள் நேரம். என் மனைவியும் அந்த வேலைக்காரியும் உட்கார்ந்து சிரித்து பேசியபடி கதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் ஒரு நிலை கண்ணாடியை தொங்கவிட்டு வைத்திருந்தேன். அவர்களுடைய பிம்பங்கள் அதிலே நன்றாகவே தெரிந்தது. நீ எங்கெல்லாமே சுத்தி அலைஞ்சு வந்திருக்க, ஒரு கதை சொல்லு என்றாள் என் மனைவி. ஆமா, நான் காசி, ஹரித்வாரம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அங்கே காசியில ஒரு கதையை கேட்டேன், சொல்லட்டுமா என்றாள். சொல்லே, என்ன கதை? 500 வருஷம் ஆச்சான். காசியில ஒரு ராஜாவுக்கு ஒத்தைக்கொரு மகை இருந்தா. பூலோகத்துல அவளை போல அழகு தேடி பிடிச்சாலும் கிடைக்காதா. அவளை ராசாவும் எல்லா படிப்பும் படிக்க வச்சாரு. அவளுக்கு குருவாக வந்தவன் மகா பெரிய சூனியக்காரன். எந்திரம், தந்திரம், மந்திரம் எல்லாமே தெரியும். அவனுக்கு இவன் மேல ஒரு கண்ணு. ஆனா இந்த பொண்ணுக்கு மந்திரி அவனை கட்டிக்கிடணும்னு ஆசை. இது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? அந்த குருவுக்கு. என்ன அதிசயம்! நான் அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் கதையை கேட்டு கொண்டிருக்கிறேனா அல்லது கையில் உள்ள புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேனா? ஒண்ணுமே புரியல. நான் படிச்சிட்டு இருக்கிறது சரித்திர சாசனம் என்ற ஒரு ஆங்கில புத்தகம். கையில் விரித்து வைத்த பக்கத்தில் கடைசி வாக்கியம். அந்த மந்திரவாதிக்கு அது தெரிந்துவிட்டது. நெற்றியில் வியர்வை அரும்பியது. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? பிரித்து பிடித்து வைத்திருந்த பக்கத்திலேயே கண்கள் செருகி இருந்தன. எழுத்துக்கள் மங்க ஆரம்பித்தது. திடீரென்று ஒரு பேய் சிரிப்பு. வெடிபடும் அதிர்ச்சியோடு என் மனசை அப்படியே கவ்வி உறிஞ்சிடுச்சு. அதிர்ச்சியில தலையை நிமித்து பார்த்தேன். எனது பார்வை நிலை கண்ணாடியில விழுந்தது. அதுல ஒரு கோர உருவம் பல்லை திறந்து சிரித்து கொண்டிருந்தது. எத்தனையோ மாதிரியான கோர உருவங்களை கனவிலும் சிற்பிகளிலும் செதுக்கி வைத்த கற்பனையில பார்த்துருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கோரத்தை கண்டதே இல்லை. குருவம் எல்லாம் பற்களிலும் கண்களிலுமே தெரிஞ்சிச்சு. முகத்துல மட்டும் மோக லாகிரி எழுப்பும் ஒரு அற்புத அமைதி. கண்களில இரத்த பசி, பற்களில சதைய பிச்சு தின்னும் ஆவல். இந்த மங்கலான பிம்பத்துக்கு பின்னால் அடுப்பு நெருப்பின் தீ நாக்குகள். வசமிழந்து அதையே பார்த்து கொண்டிருந்தேன். தோற்றம் கணத்தில் மறைந்தது. அடுத்த நிமிஷம் அந்த பிச்சைக்காரின் முகமே தெரிஞ்சது. உன் பெயர் என்ன? நான் கேட்கவே மறந்துட்டேன் என்று மனைவி கேட்பது எனது செவிகளுக்கு எட்டியது. காஞ்சனை தான் கூப்பிடுங்களேன். கதல வர காஞ்சனை மாதிரி. எப்படி கூப்பிட்டா என்ன, ஏதோ ஒரு பேரு என்றாள் பிச்சைக்காரி. என் மனைவியை தனியா அங்க விட்டிருக்க மனசு ஒத்துக்கல. என்ன நேருமோ, பயம் மனசை கவிக்கிட்டா வெடவெடப்புக்கு வரம்பு உண்டா என்ன? மனைவியோ கர்ப்பிணி. அவள் மனசுல என் பயத்தை ஏத்துவது. அவளை எப்படி காப்பாத்துறது? சாப்பிட்டோம், தூங்க போனோம். நாங்கள் இருவரும் மாடியில படுத்துக்கிட்டோம். காஞ்சனை என்பவள் கீழே முன்கூடத்துல படுத்துக்கிட்டா. நான் படுக்கையில் படுத்துதான் கிடந்தேன். இமை மூடல. எப்படி முடியும்? எவ்வளவு நேரம் இப்படி கிடந்தேனோ. இன்று மறுபடியும் அந்த வாசனை வரப்போதா என்று மனம் படக் படக்கென்று அடிச்சுக்குச்சு. எங்கோ ஒரு கடிகாரம் 12 மணி அடிக்கும் வேலையை ஆரம்பிச்சது. 11வது ரீங்காரம் ஓயல. எங்கோ கதவு கீறிச்சிட்டது. திடீரென்று எனது கைமேல் கூரிய நகங்கள் விழுந்து பிராண்டி கொண்டு நழுவின. நான் உதறி அடித்து கொண்டு எழுந்தேன். நல்ல காலம் வாய் உளரல. என் மனைவியின் கைதான் அசைப்பில் விழுந்து கிடந்துச்சு. அவளுடையது தானா? எழுந்து குனிந்து கவனித்தேன். நிதானமாக சுவாசம் விட்டுக்கொண்டு தூங்கினாள். கீழே சென்று பார்க்க ஆவல், ஆனால் பயம். போனேன். மெதுவாக கால் ஓசைப்படாம இறங்கினேன். ஒரு யுகம் கழிந்த மாதிரி இருந்துச்சு. மெதுவாக முன்கூடத்தை எட்டி பார்த்தேன். வெளிவாசல் சாத்தி கிடந்துச்சு. அருகில் இருந்த ஜன்னல் வழியா விழுந்த நில வெளிச்சம் காலியாக கிடக்கும் பாயையும் தலையணையையும் சுட்டி காட்டியது. கால்கள் எனக்கு தரிக்கல. வெட வெடன்னு நடுங்குச்சு. திரும்பாமலே பெண்ணுக்கு காலடி வைத்து நடந்து மாடிப்படி அருகில் வந்தேன். உயர சென்று விட்டாளா? விடு விடு என்று மாடிக்கு போனேன். அங்கே அமைதி, பழைய அமைதி. மனம் தெளியல. மாடி ஜன்னலருகில் நின்று நிலா வெளிச்சத்தை பார்த்தேன். மனித நடமாட்டமே இல்லை. எங்கோ ஒரு நாய் மட்டும் கத்தும் ஓசை கேட்டது. பிரம்மாண்டமான வவ்வால் ஒன்று வானத்தின் எதிர்கோணத்திலிருந்து எங்கள் வீடு நோக்கி பறந்து வந்தது. வெளியே பார்க்க பார்க்க பயம் தெளிய ஆரம்பித்தது. என்னுடைய மன பிரம்மையது என்று நிதானத்துக்கு வந்தேன். ஆனால் கீழே மறுபடியும் பார்க்க வேண்டும் என்ற ஆவல். கீழே இறங்கினேன். தைரியமாக செல்ல முடியல. அதோ காஞ்சனை பாயில் உட்கார்ந்துதான் இருக்கிறா. என்னை பார்த்து சிரித்தா. விஷ சிரிப்பு.
உள்ளமே உறைஞ்சு போயிடுச்சு. நிதானமாக இருப்பதைப் போல பாசாங்க செய்துவிட்டு, என்ன தூக்கம் வரலையா என்று முணுமுணுத்து கொண்டே மாடிப்படியில் ஏறினேன். அப்பொழுது சாம்பிராணி வாசனை வந்தது போலதான் ஞாபகம். நான் எழுந்திருக்கும் போது நெடு நேரமாகிவிட்டது. என்ன வர வர இப்படி தூங்கி தொலைகிறீங்க, காஃபி ஆறுது என்று என் மனைவி எழுப்பினாள். தன் மனைவி சோரம் போகிறாள் என்ற மன கஷ்டத்தை தன்னை தேற்றிக் கொள்வதற்காக வேறு யாரிடமும் சொல்லிக்கொள்ள முடியுமா? அதே மாதிரிதான் இதுவும். என்னை போன்ற ஒருவன் ஜன சமுதாயத்துக்காக இலக்கிய சேவை செய்கிறேன் என்று தம்பட்டம் அடித்துக்கிட்டு மணப்பால் குடித்து கொண்டிருக்கும் ஒருவன். சார், எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு பேய் குடி வந்திருக்கு. அது என் மனைவியை என்ன செய்யுமோன்னு பயமாக இருக்கு. ஆபத்தை போக்க உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமான்னு கேட்டால் நான் நையாண்டி செய்கிறேன்னு தான் நினைப்பாங்க. இது எந்த விபரத்தில் கொண்டு போய் விடுமோ சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறேன். இன்றை பார்த்து பகலும் ராத்திரியை விரட்டி கொண்டு ஓடி வந்தது. இவ்வளவு வேகமாக பொழுது கழிஞ்சதை நான் ஒரு நாளும் அனுபவிச்சதில்லை. இரவு படுக்க போகும்போது என் மனைவி, காஞ்சனை இன்னைக்கு மாடியில் நமக்கு அடுத்த அறையில் படுத்துக்கொள்ள போகிறா என்று கூறினாள். எனக்கு மடியில் நெருப்பை கட்டியது போல் இருந்துச்சு. இது என்ன சூழ்ச்சி? இன்று தூங்குவதே இல்லை. இரவு முழுதும் உட்கார்ந்தே கழிப்பதுன்னு தீர்மானிச்சேன். என்ன படுக்கலையா என்றாள் என் மனைவி. எனக்கு தூக்கம் வரல. மனசுக்குள் வல் ஈட்டிகளாக பயம் குத்தி தைத்து கொண்டிருந்தது. உங்கள் இஷ்டம் என்று திரும்பி படுத்தாள். அவ்வளவுதான், நல்ல தூக்கம். நானும் உட்கார்ந்து அழுத்து போனேன். சற்று படுக்கலாம் என்று உடம்பை சாய்த்தேன். 12 மணி அடிக்க ஆரம்பித்தது. இது என்ன வாசனை? பக்கத்துல படுத்திருந்தவள் அமானுஷ குரலில் வீறிட்டு கத்தினா. வார்த்தைகள் ரூபத்தில் வரும் உருவற்ற குரல்களுக்கிடையே காஞ்சனை என்ற வார்த்தை ஒன்றுதான் புரிந்தது. சட்டென்று விளக்கை போட்டுவிட்டு அவளை எழுப்பி உருட்டின. தள்ளாடி கொண்டு எழுந்து உட்கார்ந்தா. ஏதோ ஒன்று என் கழுத்தை கடித்து ரத்தத்தை உறிஞ்சின மாதிரி இருந்துச்சு என்றால் கண்களை துடைத்து கொண்டு. கழுத்தை கவனித்தேன். குரல் வளையில் குண்டூசி நுனி மாதிரி இரத்த துளிகள் இருந்தது. அவள் உடம்பெல்லாம் நடுங்கியது. பயப்படாத, எதையாவது நினைச்சிட்டு படுத்திருப்ப என்று மனமறிந்து பொய் சொன்னேன். அவள் உடம்பு நடுநடுங்கிக் கொண்டிருந்தது. மயங்கி படுக்கையில் சரிந்தாள். அதே சமயத்தில் வெளியில் சேமக்கல சபதம் கேட்டது. கர்ண கடூரமான குரலில் ஏதோ ஒரு பாட்டு. காஞ்சனை காஞ்சனை என்ற குரல். என் வீடே கிடுகிடாய்த்து போகும்படியான ஒரு அலறல். கதவுகள் படபடவென்று அடித்து கொண்டன. அப்புறம் ஒரு அமைதி, ஒரு சுடுகாட்டு அமைதி. நான் எழுந்து வெளிவாசலின் பக்கம் எட்டி பார்த்தேன். நடுத்தெருவில் ஒருவன் நின்றிருந்தான். அவனுக்கு என்ன மிடுக்கு? இங்கே வா என்று சமிஞ்சை செய்தான். நான் செயலற்ற பாவை போல கீழே இறங்கிச் சென்றேன். போகும்போது காஞ்சனை இருந்த அறையை பார்க்காமல் இருக்க முடியல. நான் எதிர்பார்த்தபடியே தான் இருந்தது. அவள் இல்லை. தெருவிற்கு போனேன். அம்மா நெத்தியில் இதை பூசு, காஞ்சனை இனிமேல் வரமாட்டா, போய் உடனே பூசு, அம்மாவை எழுப்பாத என்றான். விபூதி சுட்டது. நான் அதை கொண்டு வந்து பூசினேன். அது வெறும் விபூதி தானா? எனக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு. 3 நாட்கள் கழிந்து விட்டன. காலையில் காப்பி கொடுக்கும்போது, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் என்றாள் என் மனைவி. இதற்கு என்ன பதில் சொல்ல? புதுமை பித்தன் அவர்களின் கொலைகாரன் கை. அப்பொழுது நாங்கள் கலாசாலையில் படித்து கொண்டிருந்தோம். அந்த காலமே குஷி. கேள்வி கேட்பார் கிடையாது. ஒரு நாள் சாயங்காலம் எங்கள் ரூமில் நாங்கள் உட்கார்ந்து பேசி சிரித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்கள் நண்பன் பரமேஸ்வரன், எங்கிருந்து வருகிறேன் தெரியுமா என்று சத்தம் போட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான். எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்ல வேண்டுமாக்கும் என்று நாங்கள் அவனை பார்த்து சிரித்தோம். போங்கடா முட்டாள்களா, ஊரிலிருந்து ஒரு அதிசயம் கொண்டு வந்திருக்கேன். அதிசயத்தை சொல்லுமையா கேட்போம் என்றோம். பரமேஸ்வரன் வைத்திய கலாசாலை மாணவன். சஸ்திர வைத்தியத்தில் அபார பிரேமை. கையில் ஏதோ ஒன்றை காகிதத்தில் சுருட்டி வைத்திருந்தான். இதுதான் அதிசயம் என்று அதை பிரித்து காண்பித்தான். அது ஒரு பிணத்தின் வெட்டுண்ட கை. வெகு நாள் பட்டது. தோள்கள் சுருங்கி நகங்களுடன் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்துச்சு. சிச்சி, தூக்கி எறி என்று நாங்கள் கூவினோம். இதன் கதை ரொம்ப சுவாரஸ்யமானது, கேளுங்களேன் என்று சாவதானமாக ஆரம்பித்தான். நான் எங்க ஊருக்கு போயிருந்தேன். அங்கே எங்க தெருவில் 3வது தெருவில் ஒரு மந்திரவாதி சாமியார் இருந்தாரு. அவர் இப்போல்தான் இறந்து போனாரு. தனி ஆசாமி, அநாத. பிரேத சமஸ்காரம் செய்ய அங்கிருந்ததை எல்லாம் ஏலம் போட்டாங்க. அப்பொழுது நான் இதை வாங்கினேன். இந்த கை இருக்கிறதே, அதன் கதை வெகு ஆச்சரியமானது. இந்த கையுள்ள மனுஷன் ஒரு வெள்ளைக்காரன். கையை பார்த்தா அப்படி தெரியாது.
அதுல எண்ணெயும் தூசியும் படிந்து நிறம் மாறி இருக்கு. அவன் 100 வருஷத்துக்கு முன்பு இங்கே வந்தவனா. பொல்லாத படுபாவி. இங்கே வரும்போது பட்டாளத்து சோல்ஜராக தான் வந்தான். அதை விட்டுட்டு ஒரு ஜமீன்தாரின் கையாளாக இருந்தான். கையால்னா தெரியுமா? ஆட்களை மேல் அனுப்பும் வேலைதான். சீமையிலேயே அவன் செய்த அக்கிரமங்கள் கொஞ்சமல்ல. கல்யாணமான மறுநாள் தன் மனைவியை கிணற்றுக்குள்ள தூக்கி போட்டு கொன்னுட்டான். அதற்கு மறுநாள் தனக்கு கல்யாண சடங்கை நடத்தின அவன் இனத்து மத குருக்களை மாதா கோவில் கோரி அவளை கழுத்தில் சுருக்கு மாட்டி தொங்க விட்டு கொன்றான். பிறகு இங்கு வந்திருந்தான். அப்பொழுது வெள்ளைக்காரர்களுக்கு அவன் செய்த அட்டூழியங்கள் பெருத்த அவமானமாக இருந்துச்சான். ஒரு நாள் இரவு அவனை சித்திரவதை செஞ்சு கொன்று புதைத்துட்டாங்க. அப்பொழுது அவன் கையில் இருக்கிறதே பல கொலைகள் செய்த வலது கை, அதைத்தான் முதலில் வெட்டினார்களாம். பிறகு அந்த கையை பதனிட்டு எங்கோ தொங்க விட்டுருக்காங்க. இந்த மந்திரவாதி இருந்தானே, அவன் காய சித்தி பெற்றவன். அவனும் அந்த சமயத்துல இருந்தானா. எப்படியோ அந்த கையை திருடி கொண்டு வந்து ஒரு வெள்ளைக்கார பிசாச தனக்கு அடிமையாக வைத்திருந்ததா சொல்றாங்க. இந்த கதையை கேட்டதும் எனக்கு அதை வச்சுக்கணும்னு ஆசை உண்டாயிடுச்சு. உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் என்று கதையை முடித்தான் எங்கள் நண்பன். இதை என்ன செய்ய போற என்றேன். இத அறையில கட்டி தொங்கவிட போறேன். ராமராஜு என்ற நண்பன், இம்மாதிரியான கையை இழந்து மரணம் அடைஞ்சவங்களோட ஆத்மா இழந்த கையை தேடும், அதை வச்சிருக்கிறவங்கள கொன்னு போடும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். உடனே எல்லோரும் சிரித்தோம். 20ஆம் நூற்றாண்டிலும் இம்மாதிரி பைத்தியக்கார பேர் வழி உண்டா என்று எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதிலும் ஒரு வைத்திய மாணவன், MK நாயுடு என்ற பெரிய சரீரி, எல்லோரையும் கோட்டா பண்ணுகிறவர், ஒருவரையாவது விட்டு வைக்க மாட்டாரு. ஆமா, இந்த புலி சொல்றதை கேட்டு முடிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பரமேஸ்வரனுக்கு மாமிசத்தில் கிறுக்கு விழுந்திருக்கு, அலைந்து போய் இதை கவ்வி கொண்டு வந்திருக்கிறான் என்று ஒரு போடு போட்டார். சிறிது நேரம் எல்லோரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்து விட்டு பிரிந்தோம். நானும் பரமேஸ்வரனும் ஒன்றாக அவன் ரூமிற்கு சென்றோம். அவன் அந்த கையை தன் கட்டிலுக்கு மேல் தொங்கவிட்டு வாழ்வாவது மாயம் என்று சுவரில் எழுதினான். எனக்கும் பக்கத்து அறைதான். நேரமாகிவிட்டது என்று விடைபெற்று கொண்டு சென்றேன். இரவு 2 மணி இருக்கும். நான் திடுக்கிட்டு விழித்தேன். எங்கோ கூப்பாடு, இறைச்சல். கண்ணை விழித்ததும் பரமேஸ்வரனின் வேலைக்கார சிறுவன் என் பக்கத்துல நடுநடுங்கி கொண்டு என்னை எழுப்ப முயல்வதை பார்த்தேன். முகத்துல ஒரு விதமான பயம். எஜமா கொலை என்று என்னவோ அவன் உளறினான். நான் அவனை கவனியாது எனது நண்பன் அறைக்கு ஓடி போனேன். அறையின் நடு மத்தியில என் நண்பன் தலைவிரி கோலமாக கிடந்தான். கண்கள் உள்ளே செருகிவிட்டன. வெள்ளை விழி மட்டும் பயங்கரமாக விழித்தது. கை கால் தேகம் எல்லாம் முறுக்கி பின்னி கொண்டு கிடந்தன. அவன் கழுத்தில் சிவப்பு தடம் வளையம் மாதிரி, அதில் 5 சிறு துவாரங்கள். அதன் வழியாக சிறிது ரத்தம் வடிந்து காய்ந்து கிடந்தது. வாயிலிருந்தும் கடை வாயிலிருந்தும் வழிந்த சிறிய ரத்த ஓடை. பக்கத்துல போலீஸ், இரவு பீட் கான்ஸ்டபிளும் அவன் கூப்பிட்டு வந்த ஒரு இன்ஸ்பெக்டரும் என்னவோ எழுதி கொண்டிருந்தாங்க. நானும் சுற்றுமுற்றும் பார்த்தேன். எனது நண்பன் தொங்கவிட்டு வைத்திருந்த கையை காணல. பார்ப்பதற்கு பயங்கரமாகவும் அசிங்கமாகவும் இருக்கிறதுன்னு அதை எடுத்துட்டாங்க போல இருக்கு என்று நான் நினைச்சுக்கிட்டேன். போலீஸ் பின்வரும் ரிப்போர்ட்டை எழுதியிருந்தாங்க. பரமேஸ்வரன் என்ற வைத்திய கலாசாலை மாணவன், தஞ்சையில் நல்ல பண்ணை குடும்பத்தை சேர்ந்த பிராமண பையன். அவன் இரவு வந்ததும் தனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று வேலைக்கார பையனை வெளியே அனுப்பிவிட்டு படுத்து கொண்டான். இரவு 1 அல்லது 2 மணி சுமாருக்கு அவன் அறையில் பெருத்த இரைச்சல் கேட்க வேலைக்காரன் உள்ளே ஓடி சென்று பார்த்தான். தனது எஜமானர் தலைவிரி கோலமாக கிடப்பதை கண்டதும் வெளியே வந்து ஆட்களை உதவிக்கு கூப்பிட்டான். உடன் போலீசார் வந்து விசாரணை செய்ய தொடங்கினார்கள். டாக்டர் வந்து பரிசோதித்து கொலை செய்ய முயன்றவன் அமானுஷ்யமான பலம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். கொலைஞனை பற்றி வேறு ஒரு புலனும் தெரியல. எனது நண்பன் இறக்கவில்லை, ஆனா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தது. பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. அங்கிருந்தும் ஒரே புலம்பல் தான். கிட்ட வரா, விடாத, பிடிச்சுக்கோ. இதுதான் ஓயாமல். ஒரு நாள் நான் அவனை பார்க்க சென்றேன். துரும்பாக இளைத்து போயிருந்தான். ஆளே அடையாளம் தெரியல. அவனுக்கும் என்ன அடையாளம் தெரியல. அவன் எதிரில் உட்கார்ந்து அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். அவன் என்னை கவனிக்கவே இல்லை. திடீர்னு எழுந்தான். கழுத்து நெரிக்கிறான், விடாதீங்க, கழுத்து நெரிக்கிறான் என்று சத்தமிட்டு கொண்டே அறையை சுற்றி சுற்றி ஓடி வந்து மத்தியில் விழுந்தான். உயிர் போய்விட்டது. பிறகு பிரேத சமஸ்காரத்திற்கு கொண்டு போனோம். அவன் தகப்பனாரும் வந்திருந்தாரு. ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல தான் மயானம். அவனுக்கு சிதையடங்கி கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் சற்று தூரத்தில் இருவர் ஏதோ குழிவெட்டி கொண்டிருந்தார்கள். திடீரென்று இருவரும் மனித எலும்பு என்று கூவினார்கள். நான் பக்கத்தில் சென்று பார்த்தேன்.
உள்ளே ஒரு இடிந்த சமாதி, அதனுள் ஒரு பெரிய எலும்புக்கூடு, கண்குழியில் ஒரு புழு. அதன் வலது முழங்கையில் இருந்த எலும்பை காணோம். என்ன? அந்த சமாதி குழியில் ஒரு ஓரத்தில் எலும்புக்கூட்டின் இடது கையில் சுருங்கி தோல் ஒட்டி கொண்டிருந்த முழங்கை துண்டு கிடந்தது. இடது கை விடமாட்டேன் என்ற பாவனையாக அதன் மீது கிடந்தது. அதே கை. குழி வெட்டி கொண்டிருந்தவன் அதை கண்டுட்டான். அடேயப்பா, கையை விடமாட்டையோ என்று எடுத்தான். அந்த எலும்புக்கூட்டின் கண் குழியில் இருந்த புழு நெளிந்தது. து, அதை அங்கேயே போட்டு மூடிடு என்றேன். அப்படித்தான் செய்ய வேண்டும் சாமி என்றான்.